அன்பு சொந்தமான மகர ராசிக்கு. மகர ராசின்னு சொல்லவா? இல்ல மருத்து போன ராசின்னு சொல்லுவாங்க. நம்ம பட்ட கஷ்டத்துக்கும், அவமானத்துக்கும், அசிங்கத்துக்கும் அப்படியே தானே இருக்கும். அது மத்தவங்களுடைய பார்வை. நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியலல்ல. அதே மாதிரி என்னுடைய வளர்ச்சி உங்களுக்கு தெரியாம தான் இப்போதைக்கு இருக்கு. ஒரு நாள் என்னுடைய வளர்ச்சிய பார்த்து, இப்பல்லாம் யாரெல்லாம் ஏளனம் பேசுனீங்களோ, அவங்க வாயெல்லாம் மூடிக்க தான் போகுது. கை கட்டி, வாய் பொத்தி வேடிக்கை தான் பார்ப்பீங்க. அப்ப நான் பேசுவேன். உங்கள மாதிரி கேவலமாலாம் பேச மாட்டேன். ஏன்னா, எனக்குன்னு ஒரு குணம் இருக்கு. அதுபடிதான் நான் வாழுவேன். நான் பேசுவேன்னு கூட நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா, நான் பேச மாட்டேன். என் செயல்பாடுல நான் காட்டிட்டு போயிட்டே இருக்கேன். நான் உங்ககிட்ட பேசுறதுனால, என்னுடைய உழைப்புக்கு ஏத்த நேரத்த நான் உங்ககிட்ட வீண் பண்றேன்னு அர்த்தம். இதுதான் மகர ராசியுடைய சைலன்ட்டான குணம். ஆனா, இவங்க பேச மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. காரணம் யார்கிட்டயும் 10 பைசா கை நீட்டி வாங்கல. யார்கிட்டயும் உதவி பண்ணுங்கன்னு போய் நிக்கல. ஏன் எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க? ஏன்னா, அந்த அளவுக்கு நீங்க பண்ணியிருக்கீங்க. கொஞ்சமா நஞ்சமா நீங்க பண்ணது? இதுதானே நம்ம மத்தவங்ககிட்ட நம்ம கேட்கக்கூடிய விஷயமா இருக்கு. மகர ராசிக்காரங்களே, ஏன்னா கரெக்ட்டா உங்களுடைய மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு யாரெல்லாம் வந்து டாமினேட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்கள வந்து வீழ்த்தணும்னு நெனச்சாங்களோ, அவங்களுக்கு இத ஷேர் பண்ணி விடுங்க. மகரத்த வந்துட்டு சாதாரணமா எடை போட்டுறாதீங்கப்பா. பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. இது வந்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். யாரா வேணா இருக்கட்டும். அதே மாரி வாழ்க்கை துணைக்கிட்ட ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். உங்கள அவங்க பார்க்கக்கூடிய விதம் எப்படி தெரியுமா இருக்கு? இதெல்லாம் எங்க உருப்பட போது? இதெல்லாம் எதுனா முன்னேறுமா? இதெல்லாம் செஞ்சு என்னதான் கிழிக்க போது? இப்படிலாம் கூட பார்த்துருக்காங்க. இதுன்னு சொல்றீங்க அப்படின்னா, சில பேருடைய வாழ்க்கை நிலை இப்படித்தானே இருக்கு. உங்களால எதுவுமே முடியாதுன்னு ஒரே ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. ஆனா அதையும் காதுல வாங்கிக்கிட்டு, அவங்களுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையா தான் உங்களுடைய செயல்பாடுகள் போய்க்கிட்டு இருக்கு. உண்மதானே? இப்படி வாழக்கூடிய மகர ராசிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள், நவம்பர் மாதத்துல பாதி நாட்கள் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப வந்துட்டு 2 யோகம் உருவாகியிருக்கு. அந்த யோகத்துடைய அமைப்பின் காரணமா, சில கிரகங்களுடைய இட அமர்வின் காரணமாவும் உங்களுக்கு பலன்கள் நல்லதா இருக்குங்க. என்னன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்த வச்சு தான் உங்களுக்கு நல்லது, கெட்டது நாங்க சொல்றோம். அப்படி பார்க்கிறப்ப சூரிய பகவான் முன்ன வந்து துலாம் ராசியில இருந்தாரு. இப்ப வந்து விருச்சிக ராசிக்கு மாறி இருக்காரு. ஆல்ரெடி வந்து விருச்சிக ராசியில புதன் பகவான் இருக்காரு. இப்ப புதன் பகவானும் சூரிய பகவானும் கூட்டணி அப்படிங்கிறது புதாதிய ராஜயோகத்தை உருவாகி இருக்கு. இது வந்து முதல்ங்க. 2வது பார்த்தோம்னாக்க, சனி பகவான் கும்ப ராசியில வக்ரகதியில இருந்தாரு. அவர பொறுத்தவரைக்கும் அதே ராசியில வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. அது வந்து அவரோட சொந்த ராசி. சோ இதன் காரணமா சஷ யோகம் உருவாகியிருக்கு. இந்த 2 யோகங்களுடைய அமைப்பின் காரணமாவும், இப்ப எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க சஞ்சரிக்காங்களோ அதை பொறுத்தும் பலன்கள் உண்டு. சூரிய பகவான் விருச்சிக ராசி, செவ்வாய் பகவான் கடக ராசி, புதன் பகவானும் விருச்சிக ராசியில, ரிஷப ராசியில குரு பகவானும், சுக்கிர பகவான் தனுசு ராசியிலும், சனி பகவான் கும்ப ராசியிலும், மீன ராசியில ராகு பகவானும், கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்காருங்க. இந்த கிரகங்களோட சஞ்சாரத்தை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நல்ல நாட்களா இருக்க போகுது. சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனால பேசுறதுல ரொம்ப கரெக்ட்டா பேசுவீங்க. யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க. தப்புன்னா தப்பு தான். கரெக்ட்னா கரெக்ட் தான். இது சொந்தமோ, பந்தமோ, கூட பொறந்தவங்களோ, கூட பொறக்காதவங்களோ யாரோ என்னவோ. உண்மைக்கு புறம்பா ஒரு நாளும் பேச மாட்டீங்க. அதே மாரி பொய் பேச தெரியாது. பொய்ய மறைக்கவும் தெரியாது. உங்கள பொறுத்தவரைக்கும் வியூகம் அமைத்து வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்கள். உங்கள பொறுத்தவரைக்கும் உங்க ஜாதகத்துல சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. இதனால புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். இருப்பினும் செலவுகள் கொஞ்சம் வந்து கைமீறி போற மாரி இருக்கும். இதனால வந்து மனசு வந்து கொஞ்சம் சஞ்சலப்படும். என்னடா இது! இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கிற மாரி தோணுது. திடீர்னு பார்த்தா செலவு வேற வருதே! அப்படிங்கிற மாரி. ஆனா அந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகள். உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பயன் தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். பயப்படாதீங்க. அடுத்தா தாயாருடைய உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா? அப்பப்ப ஹாஸ்பிட்டல் போறது இந்த மாரி இருந்துச்சு இல்லையா? அந்த நிலையில மேம்பாடு உண்டு. உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு அடைவாங்க. உங்க வேலையில அக்கறையா நீங்க வேலை பார்க்கறதுனால, தனியார் துறையா இருக்கட்டும், அரசாங்க துறையா இருக்கட்டும். ஒருத்தவங்களுக்கு கீழ நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய மேல் அதிகாரிங்க உங்களுக்கு எப்பாரு ஏதாவது ஒரு குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? அந்த நிலை மாறும். உங்களுடைய செயல்பாடுகள் அவங்கள வாய மூடுற மாரி வச்சுரும். உங்கள எந்த ஒரு குத்தம் குறையும் சொல்லவே முடியாது. கரெக்ட்டா இருக்குங்களா? எப்படிங்க எப்ப பாரு என்ன குத்தம் சொல்லிட்டேவா இருக்க முடியும்? கை பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம்னாக்க நீங்க கரெக்ட்டா இருக்கிறதுனால, இப்போ வந்து அவங்கள எதுவும் பேச முடியாது. அவங்க சைலண்ட் ஆகக்கூடிய காலகட்டம்.
அடுத்து சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சிங்கிறதும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் நிக்குது. ஒரு சில விஷயத்துல மட்டும் மகர ராசி இறங்கவே கூடாது. சூதாட்ட காரியங்கள்ல இறங்கவே கூடாது. எப்பவுமே செய்ய மாட்டீங்க. இருந்தாலும் சூழ்ச்சியின் காரணமா யார் மூலியமாவது உங்களுடைய கையில இருந்து பணம் போற மாதிரியோ, அத நீங்க தெரியாம கூட நீங்க செஞ்சிடக்கூடாதுங்கிறத நான் உறுதியா சொல்றேன். யாராவது உங்களுக்கு வந்து சூழ்ச்சி வலை வைக்கிறாங்க. இதுல பணம் வருதுப்பா. இப்படி நான் சம்பாதிச்சேன், அப்படி நான் சம்பாதிச்சேன். அவங்க வந்து அதனால தான் அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. எதுல யாரு என்ன சொன்னாலும், உங்க புத்திக்கு என்ன சரின்னு படுதோ அத மட்டும் தான் செய்யணும். அந்த மாரி திடீர்னு வரவுக்கு யாராவது வேலை சொன்னாங்க அப்படின்னாக்க, அதுல வந்து சந்தேக கண்ணோட தான் நீங்க பார்க்கணும். அலசி ஆராயணும். முடிஞ்ச அளவுக்கு அதுல வந்து ஈடுபடாம இருக்கிறது சிறப்பு. அது செவ்வாய் பகவான பொறுத்தவங்க ராசிக்கு 7ஆம் வீட்ல இருக்காரு. வியாபாரம் சம்பந்தமா வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். இதனால வருமானம் பெருகும். ஆனா அதே நேரத்துல உடல் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்னதா தலை சுத்தலு, காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்து மீது அக்கறை வச்சுக்கோங்க. அதே மாரி மகர ராசி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம். அத மட்டும் கொஞ்சம் விட்டு குடுத்து இருந்தீங்கன்னாக்க, இன்னும் சிறப்பான பலன்கள் உண்டு. பிடிவாத குணம் தான் சில இடங்கள்ல உங்களுக்கு தோல்விக்கு காரணமாவே இருக்கு. அத வந்து உணர்ந்திருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு விட்டு குடுத்திருந்தா கரெக்ட்டா நடந்திருக்கும். அப்ப என்னால முடியலப்பா. இப்படிலாம் நெறைய நாள் வந்துட்டு யோசிச்சிருக்கீங்க. சோ இப்ப நான் சொல்றேன் பிடிவாத குணத்த கொஞ்சம் தளர்த்திக்கோங்க. அடுத்த புதன் பகவான பொறுத்தவங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. ஆவலோடு நீங்க எதிர்பார்த்திருந்த பணம் உங்க கைக்கு வரும். தொழில்ல இருந்த மந்தத்தன்மை நீங்கி வியாபாரம் விருத்தியாகும். உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும். குரு பகவான பொறுத்தவங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. இவரு என்ன பண்றாருனாக்கா, உங்களுடைய மனைவி மக்கள உங்க மனசுக்கு அறிந்து செயல்படுற மாரி வைக்கிறாரு. தொழிலை விரிவுபடுத்துவீங்க. ஆனா, அந்த விரிவுபடுத்துறது அப்படிங்கிறது அதிக முதலீடு மட்டும் பண்ண வேணாம். நம்ம தொழில் நமக்கே தெரியும். எவ்வளோ வந்து முதலீடு போட்டாக்க எவ்வளோ லாபம் வரும். இப்ப நமக்கு இவ்ளோ முதலீடு பண்ணா போதும் அப்படிங்கிற மாரி. முதலீடு பண்ணுங்க. ஆனா, அதிகமா பண்ண வேணாம். அதே மாரி குடும்பத்திலேயே கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் விரிசல் விடுற மாரி இருந்துச்சு இல்லையா? அது சரியாகும். கணவன் மனைவி வந்து அந்யோன்யமா இருக்க போறீங்க. ஒருத்தருக்கு வந்து விட்டு குடுத்து ரொம்ப ஆதரவா இருக்க போறீங்க. அன்பு பாராட்ட போறீங்க. அடுத்ததான் அடுத்தவங்களோட பேச்ச கேட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க பண்ணாங்க, இவங்க நல்லா இருக்காங்க. இந்த மாரி யாரு என்ன சொன்னாலும் சரி, கேட்காதீங்க. ஃபுல் ஸ்டாப். அடுத்ததா சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில 12ஆம் இடத்துல இருக்காரு. நெருங்கிய நண்பர்களுடைய உதவியினால வியாபாரத்துல இருந்த சிக்கல்களை சரி செய்வீங்க. சுக்கிரன பொறுத்தவரைக்கும் ரொம்ப சாதகமான அமைப்பு. என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சு குடுத்துறாரு. உங்களுடைய அதிபதி 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. கட்டுமான தொழில் கை கொடுக்கும். நில விற்பனை நல்லா இருக்கும். ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய அதிபதி என்ன சொல்றாருனாக்கா, முன் யோசனை இல்லாம எந்த ஒரு காரியத்திலயும் ஈடுபடக்கூடாது. அப்படி நீ ஈடுபட்ட, திட்டமிட்டு நீ செயல்படல அப்படின்னாக்கா, கையில இருக்கக்கூடிய காசு கரைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை குடுக்குறாரு. அடுத்து ராகு பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில 3ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய சகோதரியின் திருமணத்த முன்னிருந்து நடத்துவீங்க. அதே மாரி நெறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களுடைய தலைமை பொறுப்பேற்கும். அடுத்த கேது பகவான பொறுத்தவரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்காரு. தந்தையார்கிட்ட இருந்து உதவிகளும், சொத்து உரிமையும், பங்கும் உங்களுக்கு வந்து சேரும். சோ இப்ப இருந்தே நம்மளுடைய மகர ராசி வந்து நல்லாவே உணர்ந்திருப்பீங்க. எந்த அளவுக்கு முன்ன இருக்கக்கூடிய நாட்கள் மோசமா இருந்துச்சு. இப்ப எந்த அளவுக்கு நமக்கு சாதகமான அமைப்பு நிக்குதுன்னு. இது உணர்ந்து செயல்படுங்க. எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டு. இப்ப கடகடன்னு சொல்லட்டுமா? பணவரவுல குறைவு இருக்காது. உடல் ஆரோக்கியம் சீராகும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒண்ணுக்கு பலமுறை யோசிச்சு முடிவு எடுத்தீங்க அப்படின்னாக்கா, அது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சொந்த பந்தம் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மன நிம்மதி இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். அலுவலக பணியில இருக்கிறவங்க உங்களுடைய பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதற்கு ஏத்த மாதிரியே உங்களுக்கு அனுகூலமான பலனும் உண்டு. நேரம் காலம் பார்க்காம கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளை முடிக்க உதவி செய்வாங்க. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும். குற்றமோ குறையும் இல்லாத வியாபாரம் பெருகும். அதே மாரி ஏதாவது புதுசா முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்க, அத இப்ப எடுக்க வேணாம். நீங்க அன்றாட வேலைய செய்யறதிலேயே வந்துட்டு கவனம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். புதுசா முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு உங்களுக்கு போதிய அளவு பணம் கிடைக்கும். குடும்பத்தில இருந்த சங்கடங்கள் விலகும். சந்தோஷமான சூழ்நிலை நீடிக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வழக்கமான வேலையை செய்யுங்க. ஆனா கவனமா செய்யுங்க. மத்தபடி அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு. சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 9. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அனுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய
தினமும் காலையில வீட்ல தீபம் ஏற்றி 27 முறை ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்போ நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான நிறங்க நீல நிறம். அதிகமா நீல நிறத்த பயன்படுத்துங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைவா இருக்கும். பொதுவா சொல்லணும்னா, மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்துங்க. எந்த இடத்துல நீங்க ஏறணும், எந்த இடத்துல இறங்கணும்ங்கிறத பார்த்து முடிவெடுத்து செயல்படுங்க. உங்களுடைய வேலை அப்படிங்கிறது உங்க புத்திக்கு எட்டுனதா மட்டும் தான் இருக்கும். வேறோடைய புத்திக்கு நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்கா, அது சங்கடத்தை ஏற்படுத்தும். இதுநாள் வரைக்கும் யாருக்கும் சங்கடத்தை தராம வாழ்க்கையை ஓட்டக்கூடிய மகர ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சங்கடங்களை விலக்கி, வந்த கஷ்டங்கள் கரைந்து, வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி, கடவுள்கள் உங்களுக்கு துணை வருவாங்கிறத சொல்லி இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.